ரீசெண்டாக வந்து எனக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் ஒரு 2 பேர் வந்து வெயிட் ஜாஸ்தியாக இருக்கிறவங்க சடனாக இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருந்தேன். இதனால அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் பார்க்கும்போது இவங்கெல்லாம் வந்து ஒபிசிட்டி ரிலேட்டட் சிவியர் ஸ்லீப் அப்னியா அப்படின்னு சொல்லி சொல்கிறது. ஒபிசிட்டி ரிலேட்டட் ஹைப்போ வென்டிலேஷன் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி இந்த வீடியோ போட்டிருக்கோம். இந்த வெயிட் ஜாஸ்தினால அது என்ன ஆக ஆரம்பிக்கும் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். லங்ஸோட வால்யூம் கம்மியாக ஆரம்பிக்குது. தூங்கும்போது என்னால் ஆக்சிஜன் சர்க்குலேஷன் பெட்டராக எனக்கு வந்து எடுத்துக்க முடியல. அப்போ எடுத்துக்க முடியாதனால அடுத்த நாள் காலையில் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும், லெத்தர்ஜியாக இருப்போம், உட்காந்துருக்க சம்டைம்ஸ் தூங்குவோம். இது எல்லாமே ஒபிசிட்டினால அஃபெக்ட் ஆகிற லங் இஷ்யூஸ்னால எனக்கு வரக்கூடிய அடுத்த நாள் பிரச்சனைகள். ஆனால் இதனாலேயே எனக்கு கார்டியாக் இஷ்யூஸ், பல்மனரி ஆர்டரி ஹைப்பர்டென்ஷன் ஒன்று டெவலப் ஆகலாம். அதே மாதிரி ப்ரெஷர் அண்ட் ஸ்ட்ரோக்கு தென் டயபெட்டிஸ் எல்லாம் வரதுக்கு டெவலப் ஆகலாம். ஸோ இவ்வளோ விஷயங்கள் ஒருத்தருக்கு வெயிட்னால எனக்கு ஜாஸ்தியாகிறப்போ தூக்கத்திலேயே சம்டைம்ஸ் சடனாக வந்து எனக்கு கார்டியாக் அரெஸ்ட்டோ அப்படி இல்லை அப்படின்னா லங்ஸ் வந்து அப்படியே சடனாக ஸ்டாப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். பிகாஸ் லங்ஸ் வால்யூம் ரொம்ப கம்ப்ரஸ் ஆயிடும். அதனால திஸ் கேன் லீட் டு டெத். அதனால ஒருத்தருக்கு ஸ்னோரிங் அப்படின்னு சொல்ற வர பட்சத்தில் கண்டிப்பாக ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணணும். கன்சல்ட் பண்ணும்போது எஸ் அந்த எக்ஸ்பர்ட்டை கன்சல்ட் பண்ணி they will be able to evaluate for your sleep apnea அப்படின்னு சொல்ற விஷயத்துக்கு